தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
மன்றாடுவோம். ஒளி அனைத்திற்கும் ஊற்றும் தொடக்கமாகிய இறைவா, இறைவனுக்கு வெளிப்பாடுகளும் ஒளியாகிய இயேசுவை நேர்மையாளர் சீக்கிரம் என்று வெளிப்படுத்தினீர். இத்திரைகளை உமது ஆசையால் புரியப்படுத்தியவர்களும் உமது பெயரை மாற்றிக்காக தங்கள் கைகளில் திரிகளை ஏற்றி பணித்து உம்மை மன்றாடும் மக்களின் வேண்டுதல்களை ஏற்றருளும். அதனால் அவர்கள் நன்மையில் நடந்து என்றும் குன்றா பேரொழிக்கு வந்து சேர்ந்ததை பெறுவார்களாம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஒளியே எழிலே வருக, ஒளியே
அருளே பொங்கும் அமலா இருளே போக்க வாவா அருளே பொங்கும் அமலா இருளே போக்க வாவா குறையை நீக்கும் நிமலா நிறையை வளர்க்க வாவா ஒளியே எழிலே வருக ஒளியே எழிலே வருக ஒளியாம்பிரையே வாரா எளியோர் நெஞ்சம் தனிலே ஒளியாம்பிரையே வாரா ஒளியாம்பிரையே வாரா எளியோர் நெஞ்சம் தனிலே ஒளியாம்பிரையே வாரா. க்ளூனி சபை கன்னியர்கள் தங்கள் அர்ப்பணத்தின் அடையாளமாக திகழும் ஒளியினை கையில் ஏந்தி குருவோடு இணைந்து பீடம் நோக்கி வருகின்றனர். அவர்களுக்காக இத்திருப்பலியில் ஜெபிப்போம். தேவ அழைத்தல் பெருகவும் ஜெபிப்போம். நல்வாழ்வின் தீபங்களாய் இங்கு நான் எல்லாம் ஒளிர பாருங்களே. நம் வாழ்வின் தேவைகளை தினம் நல்லோர்க்கு இயேசு தந்திடுவார். அவரின் இல்லம் தினம் வந்தால் நம் உள்ளங்கள் ஒளியால் நிறைந்திடுமே. அவரின் இல்லம் தினம் வந்தால் நம் உள்ளங்கள் ஒளியால் நிறைந்திடுமே. அன்பு செய்யும் உள்ளங்களே இறைவனின் அருள் பெறும் இல்லங்களே. அன்பு செய்யும் உள்ளங்களே இறைவனின் அருள் பெறும் இல்லங்களே. தீபத்தின் ஒளியில் இணைவோ திருப்பலி செலுத்திட விரைவோ. இயேசுவோடு நாம் நடந்தால் என்றும் நம் வாழ்வில் தோல்விக்கு இடமில்லையே. நன்மை செய்து நீ முயன்றால் இங்கு உண்மை ஒளி உனக்கு கிடைத்திடுமே. வார்த்தை இங்கு மனுவானா நம் வாழ்வினில் என்றும் குடிகொண்டார். வார்த்தை இங்கு மடுவானாலும் வாழ்வினில் என்றும் குடிகொண்டார். அன்பு செய்யும் உள்ளங்களே இறைவனின் அருள் பெறும் இல்லங்களே. அன்பு செய்யும் உள்ளங்களே இறைவனின் அருள் பெறும் இல்லங்களே. தீபத்தின் ஒளியினில் இணைவோ திருப்பலி செலுத்திட விரைவோ. தீபத்தின் ஒளியினில் இணைவோ திருப்பலி செலுத்திட விரைவோ. உன்னதங்கள் இலக்கியத்தை இப்போது பாடுவோம். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனதோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய
நீர் ஒருவரை தூயவர், நீர் ஒருவரை ஆண்டவர், நீர் ஒருவரை உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. சகோதர சகோதரிகளே, இன்று நம்முடைய ஆலயத்தில் ஆண்டவர் இயேசுவின் திருப்பலி பீடத்திற்கு முன்பாக திருமணம் செய்ய இருக்கின்ற நம்முடைய பிள்ளைகள் பெர்லின் கன்னா, ஜெசிகா, இவர்களுக்காக இந்த திருப்பலியில் சிறப்பாக ஜெபிப்போம். ஆண்டவருடைய அர்ப்பண பெருவிழாவில் இவர்கள் தங்களுடைய திருமண அர்ப்பண வாழ்வை துவங்குகிறார்கள். இறைவனுடைய அருளாசிர் இவர்களுக்கு நிறைவாக கிடைக்கும்படியாக இந்த திருப்பலியில் இவர்களுக்காக நாம் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மனித இயல்பையை தமதாக்கி கொண்டு உம்பொரே திருமகன் கோவிலில் அர்ப்பணிக்கப்பட்ட இந்நாளில் மாண்புக்குரிய உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் அவ்வாறே தூய்மை அடைந்த உள்ளத்துடன் உமக்கு காணிக்கையாகுமாறு அருள் புரிவீராக. உம்மோடும் தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அனைவரும் மெழுகுதிரிகளை அணைத்துவிட்டு அமைதியாக அமருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். முதல் வாசக முன்னுரை. இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவர் எனக்கு முன் வழியை ஆயத்தம் செய்வார் என்கிறார் படைகளின் ஆண்டவர். நமது வாழ்வும் வார்த்தையும் எப்போதும் ஆண்டவரை அறிவிப்பதாக இருக்க வேண்டும். ஆண்டவர் எப்போதும் நம்முடன் பயணிக்கிறார் என்று கூறி ஆண்டவரில் வாழ அழைக்கும் முதல் வாசகத்திற்கு செவிமடுப்போம். முதல் வாசகம். நீங்கள் தேடுகின்ற தலைவர் திடீரென தம் கோவிலுக்கு வருவார். இறைவாக்கினர் மலாக்கி நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவசனங்கள் 1-4 முடிய. கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது: இதோ நான் என்னை தூதனை அனுப்புகிறேன், அவர் எனக்கு முன் வழியை ஆயத்தம் செய்வார். அப்பொழுது நீங்கள் தேடுகின்ற தலைவர்கள் திடீரென தம் கோயிலுக்கு வருவார். நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் உடன்படிக்கையின் தூதர் இதோ வருகிறார் என்கின்றார் படைகளின் ஆண்டவர். ஆனால் அவர் வரும் நாளை தாங்கக்கூடியவர் யார்? அவர் தோன்றும் போது நிற்க வல்லவர் யார்? அவர் புடமிடுகிறவரின் நெருப்பை போலும் சலவை தொழிலாளியின் சக்கரவர்த்தியை போலும் இருப்பார். அவர் புடமிடுபவர் போலும் வெள்ளியை தூய்மைப்படுத்துவார் போலும் அமர்ந்திருப்பார். லேவியின் புதல்வரை தூய்மையாக்கி பொன் வெள்ளியை போல் அவர்களை புடமிடுவார். அவர்களும் ஆண்டவருக்கு ஏற்புடைய காணிக்கை கொண்டு வருவார்கள். அப்பொழுது பண்டைய காலத்தில் முன்னைய ஆண்டுகளில் இருந்து போல் யூதாவின் காணிக்கையும் எருசலேமின் காணிக்கையும் ஆண்டவருக்கு உகந்தவனாயிருக்கும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். நீங்கள் பாட வேண்டிய பல்லவி: படைகளின் ஆண்டவரே இவரே மாட்சிமிகு மன்னவர். படைகளின் ஆண்டவரே இவரே மாட்சிமிகு மன்னவர். படைகளின் ஆண்டவரே இவரே மாட்சிமிகு மன்னவர். வாயில்களே உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள், தொன்மை மிகு கதவுகளே உயர்ந்து நில்லுங்கள், மாட்சிமிகு மன்னர் உள்ளே நுழையட்டும். பல்லவி. படைகளின் ஆண்டவரே இவரே மாட்சிமிகு மன்னவர். படைகளின் ஆண்டவரே
இவர் இவரே மாட்சிமிகு மன்னவர். மாட்சிமிகு மன்னர் இவர் யாரோ? வலிமையும் ஆற்றலும் கொண்ட ஆண்டவர் இவர். இவரே போரில் வல்லவரான ஆண்டவர். பல்லவி. படைகளின் ஆண்டவர் இவர் இவரே மாட்சிமிகு மன்னவர். படைகளின் ஆண்டவர் இவர் இவரே மாட்சிமிகு மன்னவர். வாயில்களே உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள், தொன்மை மிகு கதவுகளே உயர்ந்து நில்லுங்கள், மாட்சிமிகு மன்னர் உள்ளே நுழையட்டும். பல்லவி. படைகளின் ஆண்டவர் இவர் இவரே மாட்சிமிகு மன்னவர். படைகளின் ஆண்டவர் இவர் இவரே மாட்சிமிகு மன்னவர். மாட்சிமிகு மன்னர் இவர் யாரோ? படைகளின் ஆண்டவர் இவர். இவரே மாட்சிமிகு மன்னவர். பல்லவி. படைகளின் ஆண்டவர் இவர் இவரே மாட்சிமிகு மன்னவர். படைகளின் ஆண்டவர் இவர் இவரே மாட்சிமிகு மன்னவர். இரண்டாம் வாசக முன்னுரை. ஆண்டவர் பணியை நாம் செய்ய துவங்கும் போது அவர் நம் அருகில் இருப்பார். அனைத்து விதமான நன்மைத்தனங்களாலும் நம்மை நிரப்புவார். நாம் கேட்பதற்கு மேலாக நமக்கு தேவையான அருள் வரங்களை தந்து காத்து வழிநடத்தும் இறைவனின் பேரன்பில் திளைத்து வாழ அழைக்கும் இரண்டாம் வாசகத்திற்கு செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம். எல்லாவற்றிலும் தம் சகோதரர் சகோதரிகளைப் போல் ஆனார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வசனங்கள் 14 முதல் 18 முடிய. சகோதர சகோதரிகளே, ஊனும் இரத்தமும் கொண்ட பிள்ளைகளைப் போல் கிறிஸ்துவும் அதே இயல்பில் பங்கு கொண்டார். இவ்வாறு சாவின் மேல் ஆற்றல் கொண்டிருந்த அலகையை சாவின் வழியாகவே அழித்துவிட்டார். வாழ்நாள் முழுவதும் சாவு பற்றிய அச்சத்தினால் அடிமைப்பட்டு இருந்தவர்களை விடுவித்தார். ஏனெனில் அவர் வானதூதருக்கு துணை நிற்கவில்லை, மாறாக ஆபிரகாமின் வழிமரபினருக்கே துணை நின்றார் என்பது கண்கூடு. ஆதலின் கடவுள் பணியில் அவர் இரக்கமும் நம்பிக்கையும் உள்ள தலைமை குருவாயிருந்து மக்களுடைய பாவங்களுக்கு கழுவாயாகுமாறு எல்லாவற்றிலும் தம் சகோதர சகோதரிகளைப் போல் ஆக வேண்டியதாயிற்று. இவ்வாறே தாமே சோதனைக்கு உள்ளாகி துன்பப்பட்டதனால் சோதிக்கப்படுவோருக்கு உதவி செய்ய அவர் வல்லவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Alleluia, 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 Alleluia. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி. இதுவே உம் மக்களாகிய இஸ்ரேலுக்கு பெருமை. Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக.
தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 22 40 வரை. மோசையின் சட்டப்படி தூய்மை சடங்கை நிறைவேற்ற வேண்டிய நாள் வந்தபோது குழந்தையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க அவர்கள் எருசலேமுக்கு கொண்டு சென்றார்கள். ஏனெனில் ஆண் தலைப்பேறு அனைத்தும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்படும் என்று அவருடைய திருச்சட்டத்தில் எழுதியுள்ளது. அச்சட்டத்தில் கூறியுள்ளவாறு 2 மாடப்புறாக்கள் அல்லது 2 புறா குஞ்சுகளை அவர்கள் பலியாக கொடுக்க வேண்டி இருந்தது. அப்போது எருசலேமில் சிமியோன் என்னும் ஒருவர் இருந்தார். அவர் நேர்மையானவர், இறைப்பற்று கொண்டவர், இஸ்ராயல் மக்களுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதலை எதிர்பார்த்திருந்தவர். தூய ஆவியை அவர் பெற்றிருந்தார். ஆண்டவருடைய மெசியாவை காணும் முன் அவர் சாகப் போவதில்லை என்று தூய ஆவியால் உணர்த்தப்பட்டிருந்தார். அந்த ஆவியின் தூண்டுதலால் அவர் கோவிலுக்கு வந்திருந்தார். திருச்சட்டத்திற்கு வழக்கத்திற்கு ஏற்ப செய்ய வேண்டியதை குழந்தை இயேசுவுக்கு செய்து முடிக்க பெற்றோர் அதனை உள்ளே கொண்டு வந்தபோது சிமியோன் குழந்தையை கையிலேந்தி கடவுளை போற்றி, ஆண்டவரே, உமது சொற்படி உம் அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போக செய்கிறீர். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி. இதுவே உம் மக்களாகி இஸ்ராயலுக்கு பெருமை என்றார். குழந்தையை குறித்து கூறியவை பற்றி அதன் தாயும் தந்தையும் வியப்புற்றனர். சிமியோன் அவர்களுக்கு ஆசி கூறி அதன் தாயாகிய மரியாவை நோக்கி, இதோ இக்குழந்தை இஸ்ராயல் மக்களுள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும், எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும். இவ்வாறு பலருடைய மறைவான எண்ணங்கள் வெளிப்படும். உமது உள்ளத்தையும் ஒரு வாள் ஊடுருவி பாயும் என்றார். ஆசேர் குலத்தைச் சேர்ந்த பானுவேலின் மகளாகிய அன்னா என்னும் இறைவாக்கினர் ஒருவர் இருந்தார். அவர் வயது முதிர்ந்தவர். மணமாகி 7 ஆண்டுகள் கணவரோடு வாழ்ந்த பின் கைம்பெண் ஆனவர். அவருக்கு வயது 84. அவர் கோவிலை விட்டு நீங்காமல் நோம்பிருந்து மன்றாடி அல்லும் பகலும் திருப்பணி செய்து வந்தார். அவரும் அந்நேரத்தில் அங்கு வந்து கடவுளை புகழ்ந்து எருசலேமின் மீட்புக்காக காத்திருந்த எல்லாரிடமும் அக்குழந்தையை பற்றி பேசினார். ஆண்டவருடைய திருச்சட்டப்படி எல்லாவற்றையும் செய்து முடித்த பின்பு அவர்கள் கலிலேயாவில் உள்ள தங்கள் ஊராகிய நாசரேத்துக்கு திரும்பிச் சென்றார்கள். குழந்தையும் வளர்ந்து வலிமை பெற்று ஞானத்தால் நிறைந்து கடவுளுக்கு உகந்ததாய் இருந்தது. வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நம்முடைய ஆண்டவர் இயேசு கோவிலில் காணிக்கையாக அர்ப்பணிக்கப்பட்ட மாபெரும் அர்ப்பண விழாவில் நாம் இணைந்திருக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த அர்ப்பண விழா நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கின்ற மாபெரும் செய்தி, இயேசுவை போல கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக இருக்கின்ற நாமும் நம்முடைய திருமுழுக்கின் வழியாக கடவுளுக்கு அர்ப்பணமாகி இருக்கிறோம், அருள் பொழிவு பெற்றிருக்கிறோம். அந்த ஆண்டவர் இயேசுவை போல தந்தை கடவுளின் மகனாக மகளாக நாம் ஒவ்வொருவரும் இந்த கிறிஸ்துவ வாழ்வின் வழியாக கடவுளின் பிள்ளைகளாக நாம் உயர்த்தப்பட்டிருக்கிறோம். அதோடு கூட சிறப்பு சலுகையாக நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய திருச்சபையின் பிள்ளைகளாக நாம் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை இந்த ஆண்டவரின் அர்ப்பணிப்பு பெருவிழா நமக்கு மிக அருமையான விதத்தில்
வெளிப்படுத்தி இறைப்பற்றோடு நம்பிக்கையோடு நம்முடைய அருள் பொழிவின் நாளை நினைவு கூர்ந்து கொண்டாட இன்றைய நாள் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளை ஆங்கிலத்தில் மிக அருமையாக த ஃபீஸ்ட் ஆஃப் பிரசன்டேஷன் ஆஃப் அவர் லார்ட் இன் த டெம்பிள் என்று மிக அருமையாக சொல்லுவதை நாம் கேட்கிறோம். ஆண்டவர் இயேசுவை கோவிலில் அர்ப்பணித்தார்கள். ஏன் ஆண்டவர் இயேசுவை கோவிலில் அர்ப்பணிக்க வேண்டும்? அவர்தான் கடவுள் நிலையில் இருக்கிறாரே. அப்படிப்பட்ட அவர் எதற்கு அவர் கோவிலுக்குள் செல்ல வேண்டும், கோவிலில் அர்ப்பணிக்கப்பட வேண்டும்? பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசுவை கோவிலில் அர்ப்பணிப்பதற்கான காரணம் அவர் தந்தை கடவுளின் மகன். முதல் முறையாக இயேசு பிறந்த பிற்பாடு 40ஆம் நாள் அந்த எருசலேம் ஆலயத்திற்கு அழைத்து செல்லப்படுகிறார். அங்கே அர்ப்பணிக்கப்படுகிறார். தன்னுடைய தந்தை கடவுளை அவர் சந்திக்கின்ற இல்லமாக அதை நாம் பார்க்க வேண்டும். அதனால்தான் ஒரு முறை இயேசு இந்த கோவிலின் தூய்மையை சடங்கை அல்லது கோவிலில் இருக்கின்ற புறா விற்பவர்களையும் நாணயம் மாற்றுவர்களையும் அடித்து விரட்டிய பிற்பாடு இயேசு மிக அருமையாக சொல்லுவார், என் தந்தையின் இல்லத்தை நீங்கள் சந்தை கூடமாக மாற்றாதீர்கள். என் தந்தையின் இல்லம், என் தந்தையின் இல்லத்தின் மீதான அந்த ஆர்வம் என்னை பற்றி எரிய செய்கிறது என்று சொல்வார். ஆகவே இயேசு இந்த எருசலேம் ஆலயத்தில் கொண்டு போய் சேர்க்கப்பட்ட இடம் அவருடைய தந்தையின் இல்லம். ஆகவே தான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நம் ஆண்டவர் இயேசு பிறந்த 40ஆம் நாளில் விடுதலை பயணத்தில் சொல்வது போல, லேவியர் புத்தகத்தில் சொல்வது போல, தலைப்பேரான ஆண் குழந்தைகள் அனைத்தும் கடவுளுக்கு அர்ப்பணமானவை. ஆகவே அந்த சட்டத்தில் சொன்னது போல தாய் தந்தையர்கள் அந்த ஆண் பேற்றை தலைப்பேற்றை கொண்டு போய் கடவுளுக்கு காணிக்கையாக அர்ப்பணிக்க வேண்டும். அர்ப்பணித்த பிற்பாடு அந்த அர்ப்பணத்தினுடைய அடையாளமாக 2 மாடப்புறாக்கள் அல்லது 2 புறா குஞ்சுகளை இந்த குழந்தைக்கு பதிலாக கொடுத்து மீண்டும் அந்த குழந்தையை மீட்டு கொண்டு வர வேண்டும் என்பது மோசே எழுதி வைத்த சட்டம். அந்த சட்டத்தை இயேசுவும் அன்னை மரியாளும் யோசேப்பும் பின்பற்றுகின்ற ஒரு முன்மாதிரிகையை நமக்கு காட்டுகிறார்கள். ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இயேசு எவ்வளவுதான் கடவுளுடைய நிலையில் இருந்தாலும் அவர் கடவுளுடைய மகன் என்பதை, கடவுளுடைய தலைப்பேறு என்பதை, அன்னை மரியாளுடைய தலைப்பேறு என்பதை அங்கீகரிக்க வெண்ணமாக இந்த அர்ப்பணிப்பு விழா நடைபெறுகிறது. அடுத்தது, இந்த விழாவுக்கு இன்னொரு பெயர் கொடுக்கப்படுகிறது. திஸ் இஸ் a feast of purification என்று சொல்லுகிறோம். தூய்மை, இது தூய்மையின் விழா அல்லது தூய்மை சடங்கின் விழா என்று சொல்லுகிறோம். ஏன் என்றால், ஒரு பெண் தன்னுடைய குழந்தையை பெற்ற பிற்பாடு, குழந்தையை கருதாங்கிய பிற்பாடு அந்த பெண் இந்த சமூகத்தால் எப்படிப்பட்டவளாக பார்க்கப்படுகிறார்? அந்த பெண் தீட்டுப்பட்டவளாக பார்க்கப்படுகிறார். இப்போ இல்லை, அந்த காலத்தில். இப்போ யாரும் போய் தீட்டு கிட்டுன்னு சொன்னால் நம்மளை என்ன அடிப்பான்? வச்சு சாத்துவாங்க. பிரியமானவர்களே, அந்த காலத்தில் மக்களுடைய மனநிலை மோசே சட்டத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்றால், ஒரு பெண் தன்னுடைய குழந்தையை பெற்றெடுக்கின்ற பொழுது அவள் தீட்டுப்பட்டவளாக இருக்கிறாள். ஆகவே அவள் கோவிலுக்குள் நுழைவதற்கு தகுதியற்றவள். இந்த குழந்தையை அர்ப்பணிக்கின்ற பொழுது 40ஆம் நாள் அந்த பெண்ணும் தன்னுடைய வாழ்வை புதுப்பித்துக் கொள்ளுகிறார். அந்த வாழ்வை மீண்டும் ஒரு புனிதமான வாழ்வாக அதை மாற்றுகிறார். ஆகவே இந்த நாள் அன்னை மரியாளுக்கு ஒரு புனிதமான நாளாக, தூய்மை சடங்கை நிறைவேற்றிய நாளாக, மீண்டும் அன்னை மரியாள் கோவிலுக்கு வந்து அதை செய்கின்ற நாளாக, ஆண்டவரோடு இருக்கின்ற நாளாக அது பார்க்கப்படுகிறது. ஏன் அன்னை மரியாளுக்கு இந்த பியூரிஃபிகேஷன், இந்த தூய்மை சடங்கு அன்னை மரியாளுக்கு தேவையா? அவர் எந்த விதத்தில் மாசுபட்டவள்? அன்னை மரியாள் மாசுபட்டவளே கிடையாது, இல்லையா? அன்னை மரியாளுக்கு நம்ம என்னன்னு சொல்றோம்? அன்னை மரியாளை எப்படி அழைக்கிறோம்? வெர்ஜின் மேரி என்று அழைக்கிறோம், இல்லையா? கன்னி மரியாள் என்று இருக்கும். ஒரு கன்னி தன்னுடைய குழந்தையை பெற்றெடுத்த பிற்பாடு மீண்டும் கன்னியாகவே இருக்கின்ற அன்னை மரியாளுக்கு எப்படி தீட்டு வந்து சேர்ந்தது? கிடையாது. ஆனாலும்
அன்னை மரியாள் அந்த மோசையின் சட்டத்தை மதித்து நடக்கிறார். அன்னை மரியாளை மிக அருமையாக சொல்லுவோம். அன்னை மரியாள் சாதாரணமாக கன்னித்தன்மை பெற்றவர் அல்ல, அவள் முப்பொழுதும் கன்னி அம்மாள் என்று நாம் பாடுகிறோம். இந்த முப்பொழுதும் கன்னி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அன்னை மரியாள் இயேசு பிறப்பதற்கு முன்பாக கன்னியாக இருந்தார். இயேசு தன்னுடைய வயிற்றில் கருதாங்கிய போதும் அன்னை கன்னியாக இருந்தார். பெற்றெடுத்த பொழுதும் அவர் கன்னியாக இருந்தார். இப்படி முப்பொழுதும் கன்னியாக இருக்கின்ற அன்னை மரியாளுக்கு இந்த தூய்மை சடங்கு தேவையே இல்லை. ஆனாலும் அன்னை மரியாள் அந்த தூய்மை சடங்கில் பங்கேற்கிறார். காரணம் என்ன? மோசேவின் சட்டத்தை அவரும் கடைபிடிக்கிறார். இங்கே ஒரு விஷயத்தை நம்ம உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அன்னை மரியாளும் யோசேப்பும் அன்னை மரியாளும் இயேசுவும் எல்லா விதத்திலும் தகுதி வாய்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் சட்டத்தை மீறியவர்கள் அல்ல, அல்லது சட்டத்திலே சலுகை பார்ப்பவர்கள் அல்ல. இது ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும். சட்டதிட்டம் என்னவோ அதை முழுமையாக கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இன்னைக்கு நம்ம பார்க்குறோம், நம்முடைய மக்கள் மத்தியில் அதிகமாக மலிந்து கிடக்கின்ற ஒரு மனநிலை எப்படிப்பட்டது என்றால், இந்த சட்டத்தில் ஏதாவது லூப் ஹோல் இருக்கிறதா, ஓட்டை இருக்கிறதா, அந்த ஓட்டையிலிருந்து தப்பித்து கொள்ளலாமா என்று நினைப்பார்கள். இன்னொன்று, சட்டத்தை நாம் சொன்னால் அந்த சட்டத்திற்கு ஏதாவது கன்செஷன் கிடைக்குமா, நான் இதை செய்து விட்டேன் அதை செய்ய மாட்டேன் என்று சொல்லுகின்ற மனநிலையில் இருக்கின்ற மக்களை நாம் இன்றைக்கு பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் அன்னை மரியாளும் இயேசுவும் நமக்கு கற்றுக் கொடுப்பது சட்டத்தை, கடவுள் கொடுத்த அந்த திருச்சட்டத்தை மிக அருமையாக கடைபிடிக்க வேண்டும் என்பதை இந்த அர்ப்பண விழாவில் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், இந்த அர்ப்பணம்னா என்ன? முழுமையாக கடவுளுக்கு நம்மை அர்ப்பணித்தல், த டோட்டல் டெடிகேஷன் என்று சொல்கிறோம். அதற்கு ஒரு உதாரணமாக, ஒரு முறை கௌதம புத்தர் அவருடைய இல்லத்தில் இருக்கிறார். அவரை மிக அருமையாக தேவதத், கௌதம புத்தனுடைய மிக நெருங்கிய சீடர் தேவதத், அவர் ஒரு நாள் கௌதம புத்தரை சந்திக்க வருகிறார். புத்தரை பார்த்து சொல்லுகிறார், நானும் உங்களைப் போல ஒரு துறவி ஆக வேண்டும், நானும் உங்களைப் போல ஒரு துறவி ஆக வேண்டும், நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கேட்கிறார். உடனே புத்தர் அவரை பார்த்து சொல்லுகிறார், நீ நாளைக்கு காலையில் அதிகாலையில் 4 மணிக்கு என்னை வந்து சந்தி அப்படின்னு சொல்றார். இந்த தேவதத்தம் என்ன பண்ணுகிறார், அவரை வீட்டுக்கு போயிட்டு அதிகாலை 4 மணிக்கு எல்லாம் சுத்தபத்தமாக குளிச்சுட்டு குருவை பார்க்க போகிறோம், சீடத்துவத்தை ஏற்க போகிறோம், அர்ப்பண வாழ்விற்கு நாம் துவங்க போகிறோம் என்று சொல்லி அந்த தேவதத் தனிமையாக நடந்து புத்தர் இருந்த குடிலுக்கு வருகிறார். புத்தர் இந்த குடிலுக்கு வந்த பொழுது அந்த குடிலில் புத்தர் அமர்ந்து கொண்டிருக்கிறார். தேவதத் அவர் முன்பாக வந்து, இதோ காலையில் வர சொன்னீங்க, நான் வந்துட்டேன் அப்படின்றார். புத்தர் அந்த தேவதத்தை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை மட்டும்தானே வர சொன்னேன், ஏன் உன் பின்னாடி ஒரு 4-5 பேரை கூட்டிட்டு வர அப்படின்னு கேட்டார். தேவதத்தை ஷாக் ஆயிட்டார். நம்ம பின்னாடி யாராவது ஒரு 4 பேர் 5 பேர் வராங்களா என்று தெரியவில்லையே. அதனால என்ன பண்றாங்க, தேவதத்தை என்ன பண்ணாரு, பின்னாடி பார்க்குறார், நான் மட்டும்தானே இருக்கிறேன், எங்க இவர் 4-5 பேர் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. புத்தரிடம் சொல்லுகிறார், நான் மட்டும்தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். புத்தர் சொல்லுகிறார், நான் உன்னோடு வந்தவர்களை சொல்லவில்லை, உனக்குள் நீ சுமந்து வந்தவர்களை சொல்லுகிறேன், உனக்குள் நீ சுமந்து வந்தவர்களை சொல்லுகிறேன். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? அவர் மனைவி, அவருடைய பிள்ளைகள், அவருடைய உறவுகள், அவருடைய சொத்து பத்துகள், அவருடைய சுகங்கள் எல்லாவற்றையும் தன்னுடைய மனதிலே சுமந்து கொண்டு அந்த புத்தர் முன்னாடி வந்து நின்று இருக்கிறார். அப்பொழுது சொன்னார், தேவதத் இதை உணர்ந்து கொண்டு புத்தரிடம் கேட்கிறார், எனக்கு ஓராண்டு 1 வருடம் எனக்கு அவகாசம் கொடுங்கள், இந்த 5 பேரையும் நான் தூக்கி எறிந்துவிட்டு நான் மட்டும் வருகிறேன் என்று செல்லுகிறார். 1 வருடம் கழித்து மீண்டும் அந்த தேவதத் அந்த புத்தர் முன்பாக போய் நிற்கிறார். அப்பொழுது புத்தர் அவரை தன்னுடைய சீடராக ஏற்றுக்கொள்ளுகிறார். ஒருவர் தன்னை சீடத்துவத்திற்கோ அல்லது தன்னுடைய வாழ்வை அர்ப்பணிக்க வேண்டும் என்றால் எல்லாவற்றையும் இழந்து நிற்க வேண்டும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். இன்றைக்கு நம்முடைய அருட்சகோதரிகள் தங்களுடைய அர்ப்பண வாழ்வை மிக அருமையாக புதுப்பிக்க இருக்கிறார்கள்.
இன்னைய நாள் மிக முக்கியமான நாள். இன்றைக்கு மிக அருமையாக நம்முடைய திருச்சபை த வேர்ல்டு டே ஃபார் கான்சக்ரேட்டட் லைஃப் என்பதை கொண்டாடுகிறது. உலக அர்ப்பண வாழ்வின் நாள் இன்றைக்கு. இன்னைக்கு யார் யாரெல்லாம் தங்களுடைய வாழ்வை துறவிகளாக அர்ப்பணித்து அந்த அர்ப்பண வாழ்விற்கு தங்களை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு சிறப்பான நாள், அவர்களுடைய நாள். இந்த நாளிலே தான் ஆண்டவர் இயேசு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறார் என்பதை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். ஆகவே அன்புக்குரியவர்களே, த டோட்டல் டெடிகேஷன், முழுமையான அர்ப்பணிப்பு, கடவுளுக்காக கடவுளுடைய காரியத்திற்காக நம்மை முழுவதுமாக இழப்பது, இதைத்தான் தூய பவுலடியார் இன்றைக்கு எழுதிய திருமுகத்தில் நமக்கு சிறப்பான விதத்தில் வெளிப்படுத்துகிறார். எல்லாவற்றிலும் நம் சகோதரர் சகோதரை போல் அவர் ஆனார். இயேசு எப்படி தன்னை அர்ப்பணித்தார்? எல்லா நிலைகளிலும் தம் சகோதரர் சகோதரிகளைப் போல தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்து கொண்டார். இத்தகைய அர்ப்பண வாழ்வினுடைய வெளிப்பாடாகத்தான் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட 2 நபர்கள். இந்த விழா இன்னொரு ஆங்கிளில் பார்த்தோம்னா இந்த விழாவினுடைய வெளிப்பாடு திஸ் இஸ் a feast of encounter என்று சொல்லுகிறோம். இயேசு ஆலயத்திற்குள் சென்று அந்த ஆலயத்திற்குள் கடவுளுடைய அர்ப்பணத்தை நிகழ்த்துகின்ற பொழுது பழைய ஏற்பாட்டினுடைய நபர்கள் சிமியோனும் அதோடு அண்ணாவும் மிக அருமையாக இயேசுவை சந்திக்கின்ற நிகழ்வு, the feast of encounter என்று சொல்கிறோம். இந்த சந்திப்பினுடைய மகிழ்ச்சியை நமக்கு கொடுக்கின்ற விழாவாக இந்த விழா நமக்கு அருமையாக சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்ல பிரியமானவர்களே, இந்த விழாவினுடைய அடுத்த கட்ட நிகழ்வை நாம் யோசிக்கின்ற பொழுது இந்த விழா நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கின்ற ஒரு மாபெரும் செய்தி, இயேசுவை போல நாமும் நம்முடைய திருமுழுக்கின் வழியாக அர்ப்பணத்திற்கு உட்பட்டிருக்கிறோம். நாமும் இந்த திருமுழுக்கின் வழியாக கடவுளால் அருள் பொழிவு செய்யப்பட்டிருக்கிறோம். we are all consecrated during the day of baptism என்று சொல்லுகிறோம். இந்த நாளில அந்த அந்த ஞானஸ்நானத்தினுடைய நாளை நினைவு கூறுவோம். நம் மீது தண்ணீர் ஊற்றப்படுகிறது, நம் தலை மீது எண்ணெய் பூசப்படுகிறது. கடவுளால் நாம் மிக சிறப்பான விதத்தில் அந்த நாளில அருள் பொழிவு செய்யப்பட்டிருக்கிறோம். we are called chosen race என்று சொல்கிறோம். நாம் எல்லாம் அரச குருத்துவ திருக்கூட்டத்தில் நாம் பங்கேற்பவர்களாக இருக்கிறோம். இந்த அர்ப்பண விழா எவ்வளவு ஒரு ஆழமான ஒரு வாழ்க்கை முறையை நமக்கு கற்றுக் கொடுக்குது பாருங்க. ஆகவே இந்த நாளில நாம் எந்த நிலையில் இருந்தாலும் அர்ப்பணத்தோடு வாழ வேண்டும். இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகள் பெர்லின், ஜெசிகா இவர்கள் இந்த புனிதமான நாளில திருமணம் செய்கிறார்கள். இந்த திருமண வாழ்வு என்பது ஒரு அர்ப்பண வாழ்வு, பிரமாணிக்கமான வாழ்வு. ஒருவரை ஒருவர் கையளித்தல், முழுமையாக அன்பு செய்தல், விட்டு கொடுத்தல், எல்லா விதத்திலும் தங்களுடைய திருமண வாழ்வினுடைய செயல்பாடுகளை அவர்கள் தங்களுக்காக வாழ்வது. நான் எல்லா திருமணத்திலும் சொல்லுவேன், ஏன் நீங்கள் திருமணம் செய்கிறீங்க? பெர்லின், ஜெசிகா ஏன் திருமணம் செய்கிறீங்க? திருச்சபை முறைப்படி வாழ்வதற்கு. அதெல்லாம் அப்புறம் ஃபாதர் கேட்ட கேள்வியெல்லாம் அப்படியே மனப்பாடமாக வச்சுட்டு இங்கே வந்து சொல்கிறது கிடையாது. எதற்காக திருமணம் செய்கிறீர்கள்? உங்களுடைய நல்வாழ்விற்காக திருமணம் செய்கிறீர்கள். இட் இஸ் ஃபார் த வெல்பீயிங் ஆஃப் த ஸ்பௌசஸ் என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் இருவரும் நன்றாக வாழ வேண்டும் என்பதற்காக இந்த திருமணம் செய்கிறீர்கள். 2வது, உங்களுக்கு பிறக்கின்ற குழந்தைகளை பெற்று வளர்த்து அவர்களை படிக்க வைத்து நல்ல கிறிஸ்துவ பிள்ளைகளாக உருவாக்குவதற்காக நீங்கள் வந்திருக்கீங்க. இட் இஸ் ஃபார் த ப்ரொக்ரேஷன் அண்ட் எஜுகேஷன் ஆஃப் த சில்ட்ரன் என்று நாம் சொல்லுகிறோம். ஆகவே இதுக்காகத்தான் நீங்கள் திருமணம் செய்கிறீங்க. இந்த திருமண வாழ்வில் இவர்களோடு இணைந்து நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வை அர்ப்பணத்தோடு வாழ்வோம். ஆண்டவர் இயேசுவில் நம் வாழ்வை அர்ப்பணித்து அவருடைய ஆசி பெற்ற மக்களாக இருப்போம். இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மிக்க பெர்லின் கண்ணா, ஜெசிகா திருச்சபையின் திருப்பணியாளர் முன்பாகவும் இத்திருக்கூட்டத்தின் முன்னிலையிலும் உங்கள் அன்பை நம் ஆண்டவர் முத்திரையிட்டு காத்திருளுமாறு இங்கு வந்திருக்கிறீர்கள். உங்கள் அன்பை கிறிஸ்து நிறைவாக ஆசீர்வதிக்கின்றார். ஏற்கனவே அவர் உங்களை திருமுழுக்கினால் அர்ச்சித்துள்ளார். இப்பொழுது மற்றும் ஒரு திருமருட்சாதனத்தின் வழியாக உங்களுக்கு அருள்வளம் மீந்து நீங்கள் ஒருவருக்கொருவர் என்றும் பிரமாணிக்கமாயிருக்கவும் திருமணத்தின் ஏனைய கடமைகளை ஏற்று நிறைவேற்றவும் உங்களுக்கு ஆற்றல் அளிக்கிறார். எனவே உங்கள் கருத்தை அறிந்து கொள்ள திருச்சபையின் முன்னிலையில் உங்களை வினவுகிறேன். பெர்லின் கண்ணா,
ஜெசிகா, நீங்கள் இருவரும் முழு மன சுதந்திரத்துடன் திருமணம் செய்து கொள்ள எவ்வித வற்புறுத்தலுமின்றி இங்கு வந்திருக்கிறீர்களா? வந்திருக்கிறேன். நீங்கள் மன வாழ்க்கை நெறியை பின்பற்றி வாழ்நாள் எல்லாம் ஒருவரை ஒருவர் நேசிக்கவும் மதிக்கவும் தயாராயிருக்கிறீர்களா? தயாராக இருக்கிறோம். இறைவன் உங்களுக்கு அருளும் மக்களை நீங்கள் அன்புடன் ஏற்று கிறிஸ்துவின் போதனைக்கும் திருச்சபையின் சட்டத்திற்கும் ஏற்றபடி வளர்ப்பீர்களா? நீங்கள் திருமணம் ஒப்பந்தம் செய்து கொள்ள விரும்புவதால் உங்களது வலது கைகளை சேர்த்து பிடியுங்கள். இறைவன் திருமுன்னிலையில் திருச்சபையின் முன்னிலையில் உங்கள் சம்மதத்தை தெரிவியுங்கள். பெர்லின் கண்ணா என்னும் நான் ஜெசிகா என்னும் உங்களை என் மனைவியாக ஏற்றுக்கொள்கின்றேன். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உங்களுக்கு பிரமாணிக்கமாக இருந்து என் வாழ்நாளிலெல்லாம் உங்களை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கிறேன். ஜெசிகா என்னும் நான் பெர்லின் கண்ணா என்னும் உங்களை என் கணவராக ஏற்றுக்கொள்கிறேன். கணவராக ஏற்றுக்கொள்கிறேன். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உங்களுக்கு பிரமாணிக்கமாய் இருந்து என் வாழ்நாள் எல்லாம் உங்களை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கிறேன். திருச்சபையின் முன்னிலையில் நீங்கள் தெரிவித்த இந்த சம்மதத்தை ஆண்டவர் கனிவுடன் உறுதிப்படுத்தி தமாசியை உங்கள் மீது நிறைவாய் பொழிந்தருள்வாராக. இறைவன் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும். ஆமீன். திருமாங்கல்யத்தை ஆசிர்வதித்தல். ஆண்டவரே, உம்மடியார் இவர்களையும் இவர்களது அன்பையும் ஆசிர்வதித்து புனிதப்படுத்தியருளும். இந்த திருமாங்கல்யம் இவர்களுக்கு பிரமாணிக்கத்தின் அடையாளமாய் அமைந்து ஒருவர் மீது ஒருவர் கொண்ட ஆழ்ந்த அன்பை நினைவூட்ட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். ஜெசிகா, என் அன்புக்கும் பிரமாணிக்கத்திற்கும் அடையாளமாக இந்த திருமங்கலத்தை தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே அணிந்து கொள். என் அன்புக்கும் பிரமாணியத்துக்கும் அடையாளமாக திருமங்கலத்தை தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே அணிந்து கொள்கிறேன்.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, ஆண்டவரின் அர்ப்பண பெருவிழாவில் இணைந்திருக்கின்ற நாம் நம்முடைய வாழ்வின் தேவைகளுக்காக இப்பொழுது மன்றாட்டுகளை சமர்ப்பித்து ஜெபிப்போம். ஒவ்வொரு மன்றாட்டுக்கு பிறகும் நீங்கள் சொல்ல வேண்டிய பதில், ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு ஆண்டவரே, உமது பணிக்காக நீரே தேர்ந்து கொண்ட எம் திரு அவை தலைவர்களை ஆசிர்வதியும். அவர்கள் அனைவரும் அழைத்தலின் மகத்துவத்தையும் நோக்கத்தையும் அன்றாடம் அறிந்து உமது வழியில் பயணிக்க தேவையான வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஞானத்தின் ஊற்றே எம் இறைவா, எம் பங்கிற்கும் குடும்பத்திற்கும் நீர் கொடையாக கொடுத்த எமது குழந்தைகளுக்காக உம்மிடம் வேண்டுகின்றோம். ஒவ்வொரு நாளும் இறை பற்றிலும் இறை நம்பிக்கையிலும் அவர்கள் வளரவும் அவர்கள் எதிர்காலம் சிறக்கவும் தேவையான வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஒளியின் ஊற்றே எம் இறைவா, ஆண்டவரை காணிக்கையாக அர்ப்பணித்த இந்த நாளில் எங்களையும் உம்பாதம் அர்ப்பணிக்கின்றோம். நாங்கள் அனைவரும் உண்மை ஒளியாகிய உம்மில் வாழவும் இருளின் செயல்களை களைந்து அன்பு, நீதி, உண்மை, நேர்மை போன்ற பண்புகளில் நாளும் வளர்ந்து சான்று பகர தேவையான வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, துறவியர் தினத்தை கொண்டாடும் இந்த நாளில் உலகில் உள்ள அனைத்து துறவியரையும் உம்பாதம் அர்ப்பணிக்கின்றோம். குறிப்பாக எம் பங்கில் உள்ள குளூனி அருட்சகோதரிகள் அனைவரையும் ஆசிர்வதியும். அவர்களுடைய வாழ்வில் நாங்கள் துணையாக இருக்கவும் எமது குடும்பங்களில் உள்ள பிள்ளைகளுக்கு இறை அழைத்தலை ஊக்குவிக்கவும் தேவையான வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, இதோ இந்த நாளில் உமது திருப்பீடத்தின் முன்பாக அனைவருடைய திருமுன்னிலையிலும் சாட்சிகளாக நிற்க இந்த திருமணத்தை தங்களுடைய வாழ்வில் நிறைவேற்றி இருக்கின்ற திருமண தம்பதியர்கள் பெர்லின், கண்ணா, ஜெசிகா இவர்களுக்காக மன்றாடுகிறோம். இந்த அர்ப்பண விழாவில் அவர்களுடைய திருமண வாழ்வு மறக்க முடியாத நிகழ்வாகவும் இந்த திருமண வாழ்வில் அவர்கள் அர்ப்பணிப்போடு இருக்கவும் பிரமாணிக்கத்தோடு வாழவும் ஒருவருக்கொருவர் புரிதலை ஏற்படுத்தி நல்ல முறையில் வாழ்ந்த இந்த திருமண அருளாசிரை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நாம் தனிப்பட்ட தேவைகளுக்காக நாம் ஜெபிப்போம். எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, நாங்கள் ஜெபித்த ஒவ்வொரு மன்றாட்டையும் வேண்டுதலையும் ஏற்று நிறைவேற்றி நாங்கள் நிறைவானவர்களாக இவ்வுலகில் வாழ எங்களுடைய வாழ்வை, அர்ப்பண வாழ்வை ஆசிர்வதித்தருளும். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இறைவா கனிவுடன் ஏற்றருள்வாய். என்னிடம் உள்ளதெல்லாம் இறைவா உமக்கென தருகின்றேன். இதை ஏற்பாய் இறைவா, திருப்பலிதனில் ஏற்பாய். என்னை முழுவதும் உவந்தளித்தீர். காணிக்கை கொண்டு வந்தேன் இறைவா கனிவுடன் ஏற்றருள்வாய். பனிம பாணி பமக நிசகம பனிம பாணி பமக பொழியினை கொண்டு வந்தேன், சுடராய் ஒளி வீச. பொழியினை கொண்டு வந்தேன்
அனைத்தையும் தருகின்றே ஏற்றருள்வாய் இறைவா. காணிக்கை கொண்டு வந்தேன் இறைவா கனிவுடன் ஏற்றருள்வாய். தம் தனதம் தம் தம் தனதம் தம் மலர்கள் கொண்டு வந்தேன் மலர் போல் ஒளி வீச. மலர்கள் கொண்டு வந்தேன் மலர் போல் மனம் வீச. கனிகள் கொண்டு வந்தேன் கனி போல் சுவை கொடுக்க. என்னை கொண்டு வந்தேன் என்னை கொண்டு வந்தேன் ஏற்றருள்வாய் இறைவா. காணிக்கை கொண்டு வந்தேன் இறைவா கனிவுடன் ஏற்றருள்வாய். என்னிடம் உள்ளதெல்லாம் இறைவா உமக்கென தருகின்றேன். இதை ஏற்பாய் இறைவா திருப்பணிதனில் ஏற்பாய். என்னை முழுவதும் உவந்தளித்தே காணிக்கை கொண்டு வந்தேன் இறைவா கனிவுடன் ஏற்றருள்வாய். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகபடி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உலகம் வாழ்வு பெற உம்பொரே திருமகன் மாசற்ற செம்மறியாக உமக்கு அர்ப்பணிக்கப்பட வேண்டும் என்று திருவுளமானீரே. திரு அவை அக்களிப்புடன் ஒப்பு கொடுக்கும் காணிக்கை உமக்கு உகந்ததாயிருக்க அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உம்மோடு என்றும் உள்ள உம் திருமகன் இன்று கோவிலில் காணிக்கையாக அர்ப்பணிக்கப்பட்டார். அவரே இஸ்ராயல் மக்களுக்கு மாட்சி எனவும் பிற இனத்தாருக்கு ஒளி எனவும் ஆவியாரால் அறிவிக்க பெற்றார். ஆகவே உமது மீட்பை மனமகிழ்ச்சியுடன் எதிர்கொள்ள செல்லும் நாங்கள் வான தூதர்களோடும் புனிதர்களோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால்
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள், எனக்காக பிறந்தீர், எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், மீண்டும் வருவீரே. எனக்காக பிறந்தீர், எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், மீண்டும் வருவீரே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறை மாவட்டத்தின் பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும், சிறப்பாக திருப்பலியில் நினைவு கூறப்படுகின்ற இறந்த ஆன்மாக்களின் இலைப்பாற்றிக்காக செபிப்போம். இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தே தும்பர மருள உமை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் சேர்ந்து செபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். முது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இப்பொழுது இந்த திருப்பள்ளி பீடத்தின் முன்பாக, நம்முடைய சாட்சியத்தின் முன்பாக இந்த மணமக்கள் திருமணத்தை நிறைவு செய்திருக்கிறார்கள். இவர்களுக்கான சிறப்பு ஆசிரை நாம் கொடுக்கின்றோம். ஆகவே என்னோடு சேர்ந்து நீங்களும் இந்த மணமக்களுக்காக பக்தியோடு இறைவனிடம் உருக்கமாக செபிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தூயவரான தந்தையே, உலக அனைத்தையும் உருவாக்கியவரே, முது உறவில் ஆணையும் பெண்ணையும் உண்டாக்கி அவர்களின் குடும்ப வாழ்க்கை மீது முது ஆசியை பொழிய திருவுளமானீர். இன்று திருமண அருள் அடையாத உம் அடியார்களாகிய இவர்களுக்காக நாங்கள் தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, இம்மணமகள் ஜெசிகா மீதும் இவருடைய வாழ்க்கை துணைவர் பெர்லின் கண்ணா மீதும் முது ஆசியை நிறைவாக பொழிவீராக. தூய ஆவியாரின் ஆற்றல் மேலிருந்து இறங்கி இவர்களின் இதயங்களை பற்றி எரிய செய்வதாக. அதனால் இவர்கள் ஒருவர் மற்றவருக்கு அளிக்கும் திருமண உரிமைகளில் மகிழ்ச்சி கொள்வதோடு தங்கள் குடும்பத்தை மக்களால் அணி செய்து திரு அவை வளம் பெறச் செய்வார்களாக. ஆண்டவரே, இவர்கள் இன்பத்தில் உம்மை புகழ்ந்து துன்பத்தில் உம்மை தேடி வருவார்களாக. தம் உழைப்பில் நீர் இவர்களுக்கு துணையாக இருக்கின்றீர் என்பதை உணர்ந்து மகிழ்வார்களாக. இவர்களுடைய தேவைகளில் ஆறுதல் அளிக்கின்றீர் என்பதை உணர்வார்களாக. இத்திருக்கூட்டத்தில் உம்மை மன்றாடுவார்களாக. உலகில் உமக்கு சாட்சிகளாக விளங்குவார்களாக. மேலும் வளமை மிக்க முதுமையை எய்திய பின் இவர்கள் இங்கு சூழ்ந்து நிற்கும் நண்பர்களுடன் விண்ணக விருந்துக்கு வந்து சேர்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றவர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருளும். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். அர்ப்பணமாகினேன் உன்னன்பிலே, அர்ப்பணித்தேன் என்னை அருளினிலே. அர்ப்பணமாகினேன் உன்னன்பிலே, அர்ப்பணித்தேன் என்னை அருளினிலே. ஏற்றிடுவாய் என் இயல்பினிலே, மாற்றிடுவாய் உன் உறவினிலே.
கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த திருவிருந்தில் தகுதி பெற்ற கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் பங்கேற்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பிற சபையினர், பிற மத சகோதரர்கள் இந்த திருவிருந்தில் பங்கேற்க வேண்டாம். உங்களுக்காக சிறப்பாக நாங்கள் இத்திருப்பலியில் ஜெபிக்கிறோம். நான்கு திசையும் பாதைகள் சந்திக்கின்ற வேலைகள், நன்மை என்ன தீமை என்ன அறியாத கோலங்கள். நான்கு திசையும் பாதைகள் சந்திக்கின்ற வேலைகள், நன்மை என்ன தீமை என்ன அறியாத கோலங்கள். எங்கள் வழியாவாய், நீதியின் பாதையின் பொருளாவாய். உனது பாத பதிவுகள் எமது வாழ்வின் தெரிவுகள், அவற்றில் நாம் நடந்தால் வெற்றியின் கனிகள். பகைவரிடமிருந்து
என்னை அழைத்தருளும். உம்மிடவர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். யூபிலி ஆண்டிற்கான ஜெபம். விண்ணக தந்தையே, தந்தையே, உம் திருமகனும் எம் சகோதரனுமான இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையும் தூய ஆவியார் வழியாக எங்கள் இதயங்களில் நீர் பற்றி எரிய செய்த பிறரன்பு சுடரும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கை எங்களில் தட்டி எழுப்புவனவாக நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் உம் அருள் எம்மை மாற்றுவதாக. தீமையின் ஆற்றல்கள் மறைந்து உம் மகிமையானது நீடித்து ஒளிரும் பொருட்டு மானிட உள்ளங்களும் முழு அண்டவெளியும் புதிய விண்ணகம் புதிய மண்ணகம் நோக்கிய காத்திருத்தலில் மாற்றம் பெறுவனவாக. யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கி திருப்பயணிகளாகிய எம்மில் தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் எம் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அகிலமெங்கும் அளிப்பதாக. என்றென்றும் போற்றுதற்குரிய எம் கடவுளாகிய உமக்கே மாட்சியும் புகழும் என்றும் என்றும் உரித்தாகுக. ஆமென். பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்று ஆண்டவரை காணிக்கையாக அர்ப்பணித்த விழா. 3ஆம் தேதி திங்கட்கிழமை புனித பிளேஸ் ஆயர் மறைசாட்சியர் புனித ஆகினஸ்கார் ஆயர் நினைவு நாள். 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை புனித ஜான் தெரோப் பிரேட்டோ அருள் பணியாளர் நினைவு நாள். 5ஆம் தேதி புதன்கிழமை புனித ஆகத்தா கன்னியார் மனைசாட்சியர் நினைவு நாள். 6ஆம் தேதி வியாழக்கிழமை புனித பால் மிக்கி தோழர்கள் மறைசாட்சியர் நினைவு நாள். 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை புனித கொன்சுகா கர்ச்சிரியோ மறைசாட்சியர் நினைவு நாள். அன்று மாதத்தின் முதல் வெள்ளி. 8ஆம் தேதி சனிக்கிழமை புனித ஜெரோம் எமிலியானி புனித ஜோஸ்பின் பக்ரிதா கன்னியர் நினைவு நாள். பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை பொது காலத்தின் 5ஆம் ஞாயிறு. கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒரு சில அறிவிப்புகள். இன்று நமது குறும்பகரம் பங்கு நல்லாத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த திரு டான் போஸ்கோ, திருமதி சாந்தா மேரி இவர்களின் மகன் ராபர்ட் சைமனுக்கும், பட்டினம்குறிச்சி பங்கு திரு சின்னப்பராஜ், திருமதி ஞான சஞ்சீவி இவர்களின் மகள் திவ்ய பாரதிக்கும் திருமணம் செய்ய இது முதல் அறிவிப்பு. இந்த திருமணத்தில் ஏதாவது விக்கணம் இருந்தால் பங்கு தந்தையிடம் அறிவிக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, சென்ற வெள்ளிக்கிழமை 31ஆம் தேதி மாலை நம்முடைய பங்கு பேரவை கூட்டமானது நடைபெற்றது. பங்கு குழு கூட்டத்தில் கிளை கிராம தலைவர்கள் கலந்து கொண்டு இந்த பங்கு குழு இந்த நம்முடைய குறும்பகரம் பங்கின் நடைபெற்ற நிகழ்வுகள் குறித்து, வரவு செலவுகள், கிறிஸ்மஸ் புத்தாண்டு மற்றும் பொங்கல் வரவு செலவுகள் குறித்து அந்த கணக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டது. அதே போன்று ஒரு சில நிகழ்வுகள் அந்த கூட்டத்தில் பேசப்பட்டது. ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எல்லாவற்றையும் பற்றி பங்கு பேரவை கூட்டத்தில் விலாவாரியாக சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஷார்ட்டாக உங்களுக்கு நம்முடைய பங்கினுடைய நிலைமை, அதனுடைய வரவு செலவுகள் உங்களுக்கு தெரிந்திருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆகவே இதற்காக தாளார நன்கொடைகளை வழங்கி உதவிய அனைத்து நபர்களுக்கும், மிக அருமையாக தங்களுடைய நேரத்தையும் அர்ப்பணிப்பையும் அதோடு கூட எல்லாவித முயற்சிகளை மேற்கொண்ட அத்துணை பங்கு குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் நான் சிறப்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக நம்முடைய பங்கில் ஒவ்வொரு ஆண்டும் தவக்கால திருப்பயணமானது செல்வது வழக்கம். இந்த ஆண்டும் தவக்கால பயணம் மேற்கொள்ளுகிறோம். தவக்கால திருப்பயணமாக நாம் செல்லுகின்ற இடங்கள் மைசூர் மற்றும் பெங்களூர். இந்த மைசூர் மற்றும் பெங்களூருக்கான நாட்கள் மார்ச் மாதம் 14ஆம் தேதி 15 மற்றும் 16, மார்ச் 14, 15, 16. ஆகவே உங்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில் இதை செய்வோம். விருப்பமுள்ளவர்கள் வரலாம், பங்கேற்கலாம். மன்றாடுவோமாக.
ஆண்டவரே, கிறிஸ்துவை காணும் முன் தாம் சாவதில்லை என்ற சிமியோனின் எதிர்பார்ப்பை இன்று நிறைவேற்றினீரே. அதனால் நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவு வழியாக எங்களிடம் உமது அருளை நிறைவாக பெறச் செய்வதால் ஆண்டவர் கிறிஸ்துவை எதிர்கொள்ள புறப்படும் நாங்கள் நிலை வாழ்வை அடைய அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இன்று சிறப்பாக தங்களுடைய அர்ப்பண வாழ்வை புதுப்பித்துக் கொண்ட, வார்த்தை பாட்டை புதுப்பித்துக் கொண்ட நம்முடைய அருட்சகோதரிகளுக்கு நாம் அனைவரும் கரவொலி எழுப்பி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். ஆசீர்வதிக்கும் இயேசு உம்மை ஆசீர்வதிப்பாரே. ஆண்டுகள் நன்மைகளாலே முடிசூட்டி மகிழ்வாரே. ஆசீர்வதிக்கும் இயேசு உம்மை ஆசீர்வதிப்பாரே. ஆண்டுகள் நன்மைகளாலே முடிசூட்டி மகிழ்வாரே. உம் வாழ்வு செழிப்பாய் மாறும், உம் பாதைகள் மெய்யாய் அமையும். உம் வாழ்வு செழிப்பாய் மாறும், உம் பாதைகள் மெய்யாய் அமையும். நீர் ஆசீர்வாதமாயிருப்பாய், நீர் கதவு திறந்திடும், கட்டுகள் அகன்றிடும், செல்வங்கள் சுகம் தருவார். இயேசுவின் அருளும் நிறைந்திடும், உன் வீட்டில் ஆளுகை செய்திடுவார். கதவு திறந்திடும், கட்டுகள் அகன்றிடும், செல்வங்கள் சுகம் தருவார். இயேசுவின் அருளும் நிறைந்திடும், உன் வீட்டில் ஆளுகை செய்திடுவார். என்றும் தோல்வி உமக்கில்லை, இயேசு அருளினால் வெற்றி பெறுவாய். என்றும் தோல்வி உமக்கில்லை, இயேசு அருளினால் வெற்றி பெறுவாய். ஆசீர்வாதமாய் நீர் இருப்பாய், ஆசீர்வாதமாய் நீர் இருப்பாய். ஆசீர்வதிக்கும் இயேசு உம்மை ஆசீர்வதிப்பாரே. ஆண்டுகள் நன்மைகளாலே முடிசூட்டி மகிழ்வாரே. ஆசீர்வதிக்கும் இயேசு உம்மை ஆசீர்வதிப்பாரே. ஆண்டுகள் நன்மைகளாலே முடிசூட்டி மகிழ்வாரே. உம் வாழ்வு செழிப்பாய் மாறும், உம் பாதைகள் மெய்யாய் அமையும். உம் வாழ்வு செழிப்பாய் மாறும், உம் பாதைகள் மெய்யாய் அமையும். நீர் ஆசீர்வாதமாயிருப்பாய், நீர் ஆசீர்வாதமாயிருப்பாய், நீர் ஆசீர்வாதமாயிருப்பாய், நீர் ஆசீர்வாதமாயிருப்பாய். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். எங்கள் எல்லோருக்காகவும் நாள்தோறும் காத்திருக்கும் நற்கருணை ஆண்டவரே, நன்றி
தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.